உயிரோடு எலும்புக்கூடுகளை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் தற்பொழுது காசாவுடைய சிறுவர்களை பார்க்க முடியும். அந்த அளவுக்கு பசி கொடுமையினால் அவர்களுடைய உடம்பிலே ஒரு சொட்டு சதை இல்லாமல் எலும்புக்கூடுகளாக அவர்கள் மாறி இருக்கிறார்கள். பல நாட்களுக்கு பிறகு கிடைத்த சாப்பாட்டை எடுத்து வருவதற்காக சென்ற பொழுது இஸ்ரேலுடைய அந்த ஐடிஎஃப்பின் துப்பாக்கிச் சூட்டின் காரணமாக 70 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். சொல்ல போனால் வெறும் கோதுமை மாவை எடுப்பதற்காக வேண்டிய ஒவ்வொரு நாளும் டசன் கணக்கானவர்கள் மரணமடைந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேலுடைய இந்த அநியாயத்தை எதிர்த்து இஸ்ரேலிலேயே வெடித்த மிகப்பெரிய போராட்டம். ஒன்றும் அறியாத 10 வயது சிறுவனை இஸ்ரேலிய ராணுவம் கைது செய்திருக்கிறது. நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. இந்த உலகத்திலே யாருக்கும் எங்கும் நடக்காத மிகப்பெரிய அநியாயம் தற்பொழுது காசாவிலே நடந்து கொண்டிருக்கின்றன. 2 வருடங்களாக தொடர்ந்து நடைபெறக்கூடிய இந்த யுத்தத்தினால் அதிகம் பாதிப்படைந்து கொண்டிருப்பது காசாவிலே இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள் தான். அந்த அப்பாவி மக்களிலும் குழந்தைகள் மிகவும் பரிதாபமான நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். உலக நாடுகளிலே இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் எல்லாம் குரல் கொடுத்தும் இந்த விடயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியாமல் இருந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ நாடுகளிலே பெரும் பெரும் போராட்டங்கள் வெடித்திருக்கின்றன. அப்படி இருந்தும் இஸ்ரேல் தன்னுடைய இனப்படுகொலையை தொடர்ந்து நடாத்தி கொண்டு தான் இருக்கிறது. யார் என்ன செய்தாலும் நாங்கள் செய்வதை செய்து கொண்டு தான் இருப்போம் என்ற ரீதியிலே இஸ்ரேல் பலவிதமான மோசமான இனப்படுகொலைகளை காசாவிலே செய்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் அதிகமானவர்கள் தற்பொழுது சாப்பாடு இல்லாமல் பட்னியினால் இறந்து கொண்டிருக்கிறார்கள். சாப்பாடுகளை எடுக்க சென்றவர்களின் மீது துப்பாக்கிச் சூடு. இதன் காரணமாக ஒவ்வொரு நாளும் டசன் கணக்கானவர்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள். பல நாட்கள் பட்னியாக இருந்து அந்த காசாவில் இருக்கக்கூடிய சிறுவர்களுடைய நிலை தற்பொழுது எந்த அளவுக்கு மாறி இருக்கிறது என்று சொன்னால், உயிருடன் எலும்புக்கூடுகளை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் தற்பொழுது காசாவிலே இருக்கக்கூடிய சிறுவர்களை பார்க்க முடியும். அந்த அளவுக்கு போசாக்கு குறைந்திருப்பதின் காரணமாகவும், சரியான உணவு அவர்களுக்கு கிடைக்காததின் காரணமாகவும், சிறு குழந்தைகளுக்கு மருந்து இதே போன்ற பால்மா கிடைக்காததின் காரணமாகவும் இப்படியாப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். எத்தனையோ வீடியோக்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அவைகளை எம்மால் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு பயங்கரமான நிலையில் அந்த காசாவுடைய அப்பாவி சிறு குழந்தைகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வீடியோக்களை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன். என்னுடைய வாட்ஸ்அப் சேனலிலே நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். இது சம்பந்தமான வீடியோக்களை உங்களால் அங்கே பார்த்து கொள்ள முடியும். அந்த அளவுக்கு மோசமான நிலையில் தற்பொழுது அந்த காசாவில் இருக்கக்கூடிய குழந்தைகள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். கை குழந்தைகள் பிறக்கிறார்கள். பிறந்தாலும் தாயுடைய மார்பகத்திலே பால் இல்லாததின் காரணமாக அவர்களுடைய அந்த சதை, அந்த உடம்புடைய வெயிட் அப்படியே படிப்படியாக குறைய ஆரம்பித்திருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் 100% அளவு காசாவில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய வெயிட் குறைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. வெறுமனமே எலும்பும் தோலுமாக அந்த குழந்தைகள் இருக்கிறார்கள். ஒரு காலத்திலே ஆப்பிரிக்கா கண்டத்திலே இப்படியாப்பட்ட நிலைமைகளை நாங்கள் பார்த்திருப்போம். அந்த நிகழ்வு தான் தற்பொழுது காசாவிலே நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் வறுமையில் கிடையாது கண்ணியமானவர்களே. வரக்கூடிய எல்லா உணவுப் பொருட்களையும் இஸ்ரேல் தடுத்து நிறுத்தி எந்த சாப்பாடும் இவர்களுக்கு கிடைக்க கூடாது என்று முடிவெடுத்திருக்கிறார்கள். இதன் காரணமாக இவர்களுக்கு எந்த சாப்பாடும் சரியான முறையிலே கிடைக்காமல் இருக்கிறது. பசி தாங்க முடியாமல் குழந்தைகள் என்ன செய்கிறார்கள்? அல்லாஹ் அக்பர், வீடியோக்கள் வருகிறது. மணலை எடுத்து வாயிலே போடக்கூடிய காட்சிகள். ஒரு சிறுவன் மணலை எடுத்து வாயிலே போட்டுக்கொண்டு அரபு நாடுகளை பார்த்து கேள்வி கேட்கிறான். அரபிகளே, நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? எங்களுடைய நிலையை நீங்கள் பார்த்து கொண்டு தானே இருக்கிறீர்கள் என்று அவன் அரபு நாடுகளை பார்த்து கேள்வி கேட்கிறான். கடைசியில் அந்த சிறுவன் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? யார் எங்களை கைவிட்டாலும் அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான். அல்லாஹ் எங்களுடன் இருக்கிறான், அவன் எங்களை பாதுகாப்பான் என்ற அந்த ஈமானிய உணர்வுடன் தான் அந்த குழந்தைகளும் இருக்கிறார்கள். ஒரு குழந்தை ரொட்டியை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறது. அல் ஜசீராவுடைய ரிப்போர்ட்டர் என்ன செய்கிறார்? அந்த ரொட்டியை எடுத்து திறந்து பார்த்தால் அல்லாஹ் அக்பர், உள்ளே புட்பூண்டுகள் இருக்கிறது கண்ணியமானவர்களே. ஒன்றும் இல்லாததின் காரணமாக அந்த ரொட்டிக்குள்ளால் புட்களை வைத்து சாப்பிடக்கூடிய காட்சி தற்பொழுது நம்முடைய உள்ளங்களை எல்லாம் உழுக்கி இருக்கிறது. இந்த அளவுக்கு பரிதாபமான முறையில் ஒவ்வொரு நாளும் குழந்தைகள் இறந்து கொண்டே இருக்கிறார்கள்.
இருக்கிறார்கள். கடைசி 72 மணித்தியாலங்கள்ல வெறுமனவே 3 நாட்கள்ல பசிக்கொடுமையின் காரணமாக, சாப்பாடு இல்லாததின் காரணமாக 21 குழந்தைகள் காசாவிலே அப்பாவியாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, ஒரு புதையல் கிடைத்தால் எந்த அளவுக்கு நாங்கள் சந்தோஷப்படுவோமோ அதே போலத்தான் தற்பொழுது காசாவிலே ஒரு கோதுமை மாவு மூட்டை கிடைத்தால் அங்கே இருக்கக்கூடியவர்கள் சந்தோஷம் அடைகிறார்கள். அவர்களுக்கு பெருநாளை போல அன்றைய தினம் இருக்கிறது. சாப்பிட சாப்பாடு இல்லாமல் பல நாட்கள் பட்னியாக இருந்ததற்கு பிறகு ஒரு மாவு மூட்டை கிடைத்ததும் அவர்கள் அல்லாஹுவை புகழ்ந்து பல நாட்களுக்கு பிறகு எங்களுக்கு மாவு கிடைத்திருக்கிறது என்று தோளிலே சுமந்து கொண்டு அவர்கள் வரக்கூடிய காட்சிகள். அல்லாஹு அக்பர். அது மட்டுமல்லாமல் இந்த சாப்பாட்டை, இந்த மாவை எடுக்க சென்றவர்களின் மீதும் அத்துமீறி இஸ்ரேலிய ராணுவம் ஐடிஎஃப் துப்பாக்கி சூட்டை நடாத்தி கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் மட்டும் 70 பேர் கொல்லப்பட்டிருப்பதாக ரிப்போர்ட் சொல்கிறது. வெறுமனவே சாப்பாட்டை எடுக்க சென்றவர்களின் மீது நடாத்திய இந்த தாக்குதலின் காரணமாக இந்த அளவுக்கு உயிரை கையிலே பிடித்துக் கொண்டு இந்த காசா மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக குழந்தைகள். கண்ணியமானவர்களே, என்ன பாவம் செய்தார்கள்? பாவம் என்றால் அறியாத அந்த அப்பாவி குழந்தைகளுடைய நிலையை பார்க்கும் பொழுது நம்முடைய உடம்பெல்லாம் புல்லரிக்கிறது. கண்ணியமானவர்களே, நம்முடைய குழந்தை ஒரு நேர சாப்பாடு இல்லாமல் அழும் பொழுது நம்முடைய உள்ளம் தாங்க முடியாமல் ஏதாவது செய்து கடன் எடுத்தாவது அந்த குழந்தையுடைய பசியை அடைப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம். ஆனால் தற்பொழுது என்ன நடக்கிறது? அவர்களுக்கு சாப்பிட சாப்பாடு இல்லாமல் உடம்பிலே இருக்கக்கூடிய அந்த சதைகள் எல்லாம் அப்படியே வற்றி எலும்பும் தோலுமாக மாறி இருக்கிறார்கள். காசாவிலே அந்த ஹாஸ்பிட்டல்ல பலர் இவ்வாறு அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். அட்மிட் பண்ணப்பட்டு சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கும் சந்தர்ப்பத்தில் கூட இந்த இஸ்ரேலிய ராணுவம் அவர்களை விடவில்லை. அந்த ஹாஸ்பிட்டலின் மீதும் தாக்குதலை நடாத்தி இதன் காரணமாக சிகிச்சை பெற்று வந்த எத்தனையோ அப்பாவி குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இந்த அளவுக்கு மோசமான முறையிலே அநியாயங்கள் காசாவிலே நடந்து கொண்டிருக்கிறது. உலக நாடுகள் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றன. அரபு நாடுகள் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றன. யாராவது குரல் கொடுக்கிறார்களா? கண்ணியமானவர்களே, உலகத்திலே அந்நியர்களை எடுத்துக்கொள்வோம். ஐரோப்பாவை சேர்ந்த எத்தனையோ பேர் போராட்டங்களிலே ஈடுபடுகிறார்கள். எத்தனையோ பாடகர்கள் பகிரங்கமாக இஸ்ரேலை எதிர்த்து காசாவுக்கு, பலஸ்தீனுக்கு ஆதரவை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் கைது செய்யப்படக்கூடிய காட்சிகள் இன்று சோசியல் மீடியாவில் வைரலாக பரவிக் கொண்டிருக்கிறது. பலஸ்தீனை ஆதரிக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் எல்லாம் கைது செய்யப்படக்கூடிய காட்சிகள். கண்ணியமானவர்களே, இந்த அளவுக்கு அநியாயம் முழு உலகத்திலும் தலை தூக்கி இருக்கிறது. எந்த அளவுக்கு ஒரு வீடியோ வந்திருக்கிறது என்றால், சாப்பாடை பெறுவதற்காக போலினில் வரிசையில் நிற்கிறார்கள். ஒரு வயோதிபர் தன்னுடைய தட்டை சாப்பாடு எடுப்பதற்காக கொடுக்கிறார். பல மணித்தியாலங்கள் அவர் வரிசையில் இருக்கிறார். திடீரென நெஞ்சை பிடித்தவாறு கீழே விழுகிறார். பார்த்தால் பசி கொடுமையின் காரணமாக அதே இடத்தில் அவர் மரணிக்கிறார். கண்ணியமானவர்களே, இந்த அளவுக்கு அநியாயங்கள், அக்கிரமங்கள் காசாவிலே நடந்து கொண்டிருக்கின்றன. நாங்கள் இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்வோம். மதம், மார்க்கம் என்பதை தாண்டி மனிதாபிமான அடிப்படையில் நாங்கள் இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். அந்த அப்பாவி குழந்தைகள், அந்த அப்பாவி பெண்கள், அந்த அப்பாவி பொதுமக்கள் என்ன செய்தார்கள்? அநியாயமாக சிறு குழந்தைகள் முதல் இஸ்ரேலிய ராணுவத்தின் மூலமாக கைது செய்யப்படக்கூடிய காட்சிகளும் இன்று அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கிறது. 10 வயதுடைய சிறுவன் ரமதான் ஜப்பார் என்று சொல்லக்கூடியவரை இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் கைது செய்து கொண்டு போகக்கூடிய காட்சிகள். கண்ணியமானவர்களே, 10 வயது சிறுவன், ஒன்றும் அறியாதவன் என்ன செய்தான்? அவனுடைய கையிலே விலங்கை மாற்றி இந்த இஸ்ரேலிய ராணுவம் அந்த குழந்தையை, அந்த பிள்ளையை, 10 வயது சிறுவனை கைது செய்யக்கூடிய காட்சிகளும் இன்று சோசியல் மீடியாவில் வைரலாக பரவிக் கொண்டிருக்கின்றன. இந்த அளவுக்கு அநியாயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. நாங்கள் இறைவனிடத்திலே இதற்கு ஒரு முற்றுப்புள்ளியை வேண்டி பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக நம்முடைய பிரார்த்தனைகளை இறைவன் ஏற்றுக்கொள்வான்.